ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம் ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம சேனல்லேருந்து எந்த ஒரு ஷார்ட்ஸும் வந்திருக்காது, லன்ச் பாக்ஸ் எபிசோடும் வந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி நான் கோலமும் போடலை, லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாங்க பசங்களுக்கு. ஸோ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி என்னோடய குரூப் 4 கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்து அதுக்கே நான் சீக்கிரமாக போயிட்டேன். ஸோ என்னால் கோலம் போடுறதுக்கும் டைம் இல்லை. எக்ஸாம் பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் படித்தது ஒன்று, அங்கே கேட்டது ஒன்றா தான் இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நல்லா படித்தவங்களுக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும். அதனால் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கெலாம் எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நான் வீட்டிலேருந்து தான் நான் படித்தேன். எந்த ஒரு கோச்சிங் சென்டரோ எதுக்குமே போகல. இதுக்கப்புறம் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு சென்டர் சேலமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நம்ம ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, வேறு எதுவுமே நம்ம ஸ்பெஷலாக வீட்லேயும் சமைக்கலன்றதுனால ஈவினிங் பாயாசம் செஞ்சிடலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு பால் வச்சுருக்கேன். அது காயிற நேரத்துலேயே பாத்திரம் கழுவுனதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். ஸோ ரெசிபிலாம் எதுவும் போடலை. ரெசிபி போட்டாலும் பார்க்குற மாதிரி யாரும் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஏன்னா நிறைய பெஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் ரெசிபி போடுறதுனால நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்லாம் நான் எடுக்கிறதில்ல. சரி, ஓகே. இப்போ பாலும் பொங்கி வருது. ஆஸ் யூஷுவல் பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் கரைச்சி ஊற்றி தாளித்து விடுறது தான். இது சும்மா கிளிப்ஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். எக்ஸாம் எழுதுனதும் சரியாக எழுதலை அப்படின்ற அது ஒரு டென்ஷன்லேயே இருந்ததுனால இன்றைக்கி எந்த ஒரு வேலையுமே சரியாக போகலை. சரி, ஓகே. அப்படியே இருந்துட முடியாதுல்ல, நமக்குன்னு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த வேலை நம்ம செய்யலைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது செய்ய போயிடுது. என்ன பண்ணுறது, நமக்குன்னு இல்லைனாலும் நம்மளை சுற்றி இருக்க ஃபேமிலிஸ்க்காகவாது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கானது சரியான நேரத்தில் நம்ம கொடுத்துடணும். ப்ளஸ் அந்த கிடைக்கிற நேரத்தில் நம்மளோட சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நானும் எக்ஸாமுக்கு படித்தேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டேன். அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகே, எதையும் ட்ரை பண்ணாதே இருந்தால் தான் தப்பு. ட்ரை பண்ணி அதில் தோற்று போகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் எல்லாம் பார்த்த வரை எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. சரி, நமக்கு மட்டும் கஷ்டமாக இருந்தால் தான் அது பிரச்சனை. எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குன்றப்ப அப்போ கொஷின் பேப்பர் தான் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பித்தாச்சு. பாயாசமும் ரெடி ஆச்சு. எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அடுத்து நைட் ரொட்டீன் தான் பார்க்கணும். இன்றைக்கி பெருசாக சமையல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அவரோட பர்த்டேன்றதுனால வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம் இருந்ததுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது இனிமேல் தான் நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஷெட்யூல் போடணும். அது எப்படி நான் போடுறேன் எப்படின்றத நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பாயாசம்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் நான் சூடாக ஒரு கப் காஃபி வச்சுட்டு ஈவினிங்கே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். பசங்களுக்கு அடுத்து சாட்டர்டே சண்டே லீவு, ஹோம் ஒர்க் ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது. அதை பார்த்தாவே டைம் சரியாயிடும். ஓகே, பாய்.